தென்னாடுடைய சிவனே போற்றி. தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் மார்கழி மாதத்தின் சிறப்பானதாக விளங்கும் திருப்பாவை மற்றும் திருப்பள்ளி எழுச்சியை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்று 29ஆம் பாடல் திருப்பாவை ஆண்டாள் அருளியது. சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. இற்றை பறைகொள்வான் அன்று காண் கோவிந்தா. எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம். உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். இப்பாடலின் பொருள் சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த விடியற் காலையில் அந்த பொழுது விடியும் சமயத்தில் உன்னை வந்து வணங்குவதற்கான காரணம் என்ன தெரியுமா கோவிந்தா? அதை கொஞ்சம் காது கொடுத்து கேளே அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறாங்க. உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். எதற்கு உன்னுடைய பொற்றாள்களை வந்து நாங்கள் வணங்குகின்றோம் அப்படின்றத கொஞ்சம் கேள அப்படின்னு பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து, அதாவது இந்த பசுக்களையெல்லாம் மேய்த்து வாழும் இந்த ஆயர் குலத்தில் நாங்கள் பிறந்தோம் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. இப்படி நாங்கள் இந்த ஆயர் குலத்தில் பிறந்து எத்தனையோ நாங்கள் குற்றங்களை செய்திருப்போம். அந்த குற்றங்களையெல்லாம் நீ பொறுத்தருள வேண்டும். அந்த குற்றங்களையெல்லாம் நீ மன்னித்து அருளி எங்களை ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆண்டாள் இதில் சொல்கிறாங்க. நாங்கள் குற்றமே செய்திருந்தாலும் அதை மன்னித்து எங்களை ஆட்கொண்டு அருள வேண்டும் அப்படின்னு ஆண்டாள் இதில் குறிப்பிடுறாங்க. அடுத்து இற்றை பறைகொள்வான் அன்று காண் கோவிந்தா அப்படின்னா, இப்போது இத்தனை பாசுரங்கள் என்ன பண்ணாங்க? அவளுடைய தோழிகளை எழுப்பி போன பாசுரத்தில் என்ன பார்த்தோம்? அந்த கண்ணபிரான் ஆண்டாளுக்கும் அவளுடைய தோழிகளுக்கும் என்ன தருகின்றான்? அவர்கள் வேண்டிய அந்த நோன்பு பொருட்களை எல்லாம் தந்தான் இல்லையா? பறை தந்தான், விழி சங்கு கொடுத்தான், விதானம், கொடி, இது போன்ற அவர்கள் வேண்டியனவற்றை மகிழ்வோடு அளித்தான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போது இதெல்லாம் வேண்டியதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சாக்கம். அந்த கண்ணபிரானை நேரடியாக சென்று சேவிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக இதை ஒரு காரணமாக வைத்து அவனை வணங்குவதற்காக செல்கின்றார்கள் அப்படின்னு சொல்கிறார். பறைகள், இந்த நோன்பிற்கு தேவையான பொருட்கள் மட்டும் எங்களுக்கு தேவையில்லை கோவிந்தா. உன்னுடைய அந்த பொற்றாமரையிலிருந்து கிடைக்கும் அருள் தான் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு ஆண்டாள் திட்டவட்டமாக சொல்கிறார். எங்களுக்கு இந்த பறைகள் வேண்டி நாங்கள் நோம்பிருந்தோம், ஆனால் இது மட்டும் எங்களுக்கு தேவையில்லை. அந்த பொற்பாதங்களிலிருந்து எங்களுக்கு அருள் வேண்டி நாங்கள் உன்னிடம் வந்திருக்கின்றோம் அப்படின்னு ஆண்டாள் இதில் குறிப்பிடுறாங்க. அடுத்து எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உன் தன்னோடு, அந்த திருவடிகளிலிருந்து அருள் கிடைக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. அடுத்த வரியில் என்ன சொல்கிறாங்க? எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும், அதாவது எற்றைக்கும் அப்படின்னா எல்லா காலங்களிலும், ஒரு நொடி பொழுது கூட விடாமல் எல்லா காலங்களிலும் அப்படின்ற பொருள். ஏழேழு பிறவிக்கும் அப்படின்னா அந்த ஏழேழு ஜென்மத்திலும், அந்த ஏழேழு ஜென்மத்திலும் எல்லா காலங்களிலும் அந்த கண்ணபிரானுடைய திருவடியிலிருந்து கிடைக்கும் அருள் மட்டுமே போதும் அப்படின்னு ஆண்டாள் இதில் கண்ணபிரானிடம் வலியுறுத்தி சொல்லுகின்றார். அடுத்து உன் தன்னோடு உற்றோமே ஆவோம். ராமருக்கு லக்ஷ்மணனை போல, அனுமனை போல, கிருஷ்ணருக்கு பலராமனை போல நான் உனக்கு உற்ற உறவினரா, உற்ற தோழனா, உற்ற தோழியாக, உற்ற உறவினராக எப்பொழுதும் உன்னுடனே இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நீ எனக்கு அருள வேண்டும் அப்படின்னு ஆண்டாள் இதில் வேண்டுகிறார். ஒரு நிமிஷம், 2 நிமிஷம், இல்லை ஒரு நாளோ, இல்லை ஒரு வருஷமோ, இல்லை எல்லா காலங்களிலும் எல்லா ஜென்மங்களிலும் அவனுடைய திருவடியே சரணாகதி அடைய வேண்டும் அப்படின்ற பாக்கியத்தை வேண்டுகிறாளாம் ஆண்டாள் நாச்சியார். காலையில் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு இந்த நாராயண பெருமானே கேசவா, மாதவா, கோவிந்தா அப்படின்னு நம்ம பாடினாலே போதுமா? என்ன கிடைக்குமா? எற்றைக்கும் ஏழேழு ஜென்மத்திற்கும் அவனுடைய திருவடிகளில் நம் சரணாகதி அடைய முடியுமா? எவ்வளோ ஈஸியான மெத்தட் ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறாங்க பாருங்கள். விட சுலபமான ஒரு வழியை அந்த இறைவனின் திருவடிகளை அடைவதற்கு யாராவது சொல்ல முடியுமா பாருங்கள். ரொம்ப எளிமையான வழிமுறைகள். இந்த வழிமுறைகளை எல்லாம் நம்மால் இப்போவும் கடைபிடிக்க முடியும்.
அதுவும் இந்த கலிகாலத்தில் ரொம்பவே சிம்பிள். கிருஷ்ணா, ராமா, கோவிந்தா, கேசவா, மாதவா அப்படின்னு நம்ம சதா சர்வ காலமும் ஜபித்து கொண்டே இருந்தாலே போதும். நம்மளுடைய அவங்களெல்லாம் நீங்குவது மட்டுமல்ல, அந்த நாராயணன் திருவடியே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆண்டாள் இதில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். அடுத்த வரியில் என்ன சொல்கிறாங்க? உனக்கே நாம் ஆட்செய்வோம், உங்களை தவிர வேறு யாரையும் எங்களால் சிந்திச்சு கூட பார்க்க முடியாது, எப்பயும் எங்களுடைய சிந்தனையில் நாராயணனே நிறைந்திருக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய், எங்களுடைய தேவையில்லாத ஆசைகளை எல்லாம் உன்னுடைய அருளாக நீ மாற்ற வேண்டும் அப்படின்னு ஆண்டாள் குறிப்பிடுறாங்க. எங்களுக்கு எப்பெல்லாம் ஆசை பிறக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் உன் அருள் கிடைக்க வேண்டும். அதாவது இப்போ இந்த உலக ஆசைகளிலிருந்து நம்ம விடுபட்டால் மட்டும்தான் அவனுடைய திருவடியை நாம் அடைய முடியும். அப்படி நமக்கு எப்பயாவது இப்போ இந்த உலக ஆசைகள் ஏதாவது வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த உலக ஆசை நாராயண பெருமானுடைய அருளாக மாற வேண்டும். அதாவது சுந்தரர் நான் இந்த உலக வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது என்னை தடுத்தாட்கொள்ள வேண்டும் அப்படின்னு சிவபெருமானிடம் கேட்பாராம். நம்பி ஆரூரராக இருந்த சுந்தரர் இந்த மண்ணுலகத்திற்கு பிறந்து வரும் பொழுது அவர் சிவபெருமானிடம் கேட்ட வரம் இது. நான் உலக வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது என்னை தடுத்தாட்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதை தான் இங்கே ஆண்டாள் நாச்சியார் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. எங்களுக்கு எப்பெல்லாம் ஆசை பிறக்கின்றதோ, இந்த உலக ஆசைகள் ஏற்படுகின்றதோ, அந்த ஆசையை உன்னுடைய அருளாக நீ மாற்ற வேண்டும் அப்படின்னு ஆண்டாள் இதில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பள்ளி எழுச்சி மாணிக்கவாசகர் அருளியது. திருச்சிற்றம்பலம். விண்ணகத்தே வரும் நன்னவும் விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே, உன தொழுப்படி யோகங்கள் மன்னகத்தே வந்து வாழ செய்தானே, வன் திருப்பெருந்துரையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று களித்தருத்தேனே, கடலமுதே கரும்பே விரும்படியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். இப்பாடலின் பொருள் விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா அப்படின்னா, இந்த விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவித தேவர்களுமானே நெருங்கவும் முடியாதான், அறியவே முடியாதான் அந்த சிவபெருமானை. அப்படிப்பட்ட தேவர்களாலேயே உன்னை அறிய முடியவில்லையே அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்கிறார். அப்படிப்பட்ட தேவர்களாலேயும் அடைய முடியாது, நெருங்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். நெருங்கவும் முடியாத, அடையவும் முடியாத விழுப்பொருளே அப்படின்னா, அந்த வேதங்களுக்கு பொருளாக விளங்குபவனே. முன்ன ஒரு பாடலில் பார்த்தோம் இல்லையா, வேதங்களாகவும் இருப்பவன் வேதங்களின் பொருளாகவும் இருக்கின்றான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதுபோல அந்த விழுப்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமானே அப்படின்னு மாணிக்கவாசகர் இதில் சொல்கிறார். தொழுப்படி யோகங்கள் மன்னகத்தே வந்து வாழ செய்தானே. அதாவது இப்போ எத்தனையோ ஜீவராசிகள் இந்த மண்ணுலகத்தில் இருக்குது, பறவைகள், விலங்குகள், இது போல் பல உயிரினங்கள் இருந்தாலும் இந்த மண் உலகத்தில் மானிடனாக பிறக்க வைத்தானே, நம்மளை வாழ வைத்தானே அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா, இந்த மனிதனால் மட்டும்தான் ஐம்புலன்களாலையும் அவனை அனுபவிக்க முடியும். இந்த ஐம்புலன்களாலும் சிவ அனுபவத்தை அனுபவிக்க முடியும். கண்ணார கண்டு வாயார பாடி மனதால நினைத்து கையால தொழும் அந்த பாக்கியத்தை எனக்கு தந்தானே சிவபெருமான் அப்படின்னு மாணிக்கவாசகர் இதில் சொல்கிறார். வன் திருப்பெருந்துரையாய் வழியடியோம். அதாவது வன் திருப்பெருந்துறைனா வளமையான திருப்பெருந்துறை, அதாவது நிறைய நீர்நிலைகள், எங்கு பார்த்தாலும் பசுமையான ஒரு சூழல், அப்படிப்பட்ட இடத்தில் எழுந்தருளிருக்கக்கூடிய சிவபெருமானே அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட சிவபெருமான் என்ன பண்ணுறாராம்? கண்ணகத்தே நின்று களிதரு தேனே. அதாவது மனதிற்குள்ளே நீங்காமல் இருக்கின்றான். அதான் மாணிக்கவாசகர் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. எந்த நேரத்திலும் என்னை விட்டு பிரியாமல் இருக்கும் சிவபெருமானே அப்படின்னு சொல்கிறார். களிதரு தேனே அப்படின்னா, களி அப்படின்னா இன்பத்தோட ஒரு உச்சக்கட்ட நிலை, அது அந்த மகிழ்ச்சிக்கு ஒரு உச்சக்கட்ட நிலை அப்படின்னா அது களிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பேரின்பத்தை வழங்கக்கூடிய சிவபெருமானே, அப்படிப்பட்ட ஒரு தேனாக விளங்குபவனே, தேனை விட இனிமையானவனே அப்படின்னு மாணிக்கவாசகர் இதில் சொல்கிறார். அடுத்து கடலமுதே கரும்பே விரும்படியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய். அதாவது கடல் அமுதே அப்படின்னா, அந்த பார்க்கடலை கடையும் பொழுது முதலில் அந்த ஆலாலம் வெளிப்பட்டது இல்லையா, அந்த ஆலாலத்தை பெருங்கருணையோடு இந்த உயிர்கள் மீது கொண்ட பெருங்கருணையால் அந்த நஞ்சை சிவபெருமான் அருந்தினாராம்.
சிவபெருமான் அருந்தி நமக்கு அமுதை தந்தான் இல்லையா? அதுபோல இப்படிப்பட்ட பெருங்கருணையாளன் சிவபெருமான் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து கரும்பே அப்படின்னா கரும்பிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த கரும்பு சாறு நிறைய மருத்துவ குணங்கள் உடையது. அப்படி நம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகளுக்கு அருமருந்தாக விளங்குபவன் சிவபெருமான் அப்படின்னு மாணிக்கவாசகர் இதில் குறிப்பிடுறார். கடலமுதே கரும்பே திரும்பும் அடியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய். அதாவது சிவத்தையே நினைத்திருக்கக்கூடிய அந்த அடியவர்கள் மனதிலிருந்து நீங்காமல் இருப்பானா சிவபெருமான். எவரொருவர் சிவத்தை நினைத்து கொண்டே இருக்கிறார்களோ அவர் கூடவே எப்பயும் இருந்துகிட்டே இருப்பார். அவன் அருள் இருந்தால் மட்டும்தான் அவனை வணங்க முடியும். உலகுக்கு உயிரானாய் அப்படின்னா இந்த உடலுக்குள்ள சிவம் இருந்தால் மட்டும்தான். இதில் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா இந்த உடம்புக்குள்ள உயிர் எங்கே இருக்குது அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அந்த உயிர் எப்படி நம்ம உடம்புக்குள்ளே வந்துச்சு? அந்த உடம்புக்குள்ளேருந்து உயிர் எப்படி வெளியே போகுது? உயிர் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் உயிர் வாழ முடியும். அப்படி இல்லைன்னா அது பிணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படி அந்த ஒரு சக்தி, அந்த உந்து சக்தி அப்படின்றது எது? அதுதான் அந்த சிவம். அதான் உலகுக்கு உயிரானாய். அந்த சிவம் இருந்தால் மட்டும்தான் எது ஒன்றுமே அசையும். அவனன்றி ஓரணுவும் அசையாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுபோல் இந்த உலகுக்கெல்லாம் உயிராக விளங்குபவன், ஆதாரமாக விளங்குபவன் அவன் இல்லை அப்படின்னா வேறு எதுவுமே கிடையாது அப்படின்ற பொருள். அப்படி இருக்கக்கூடிய சிவபெருமானே, இன்னும் நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றீர்களே, விரைவாக பள்ளி எழுந்தருளி எங்களை ஆட்கொண்டு அருள வேண்டும் அப்படின்னு மாணிக்கவாசகர் இந்த பாடல் மூலம் குறிப்பிடுகிறார். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.